கேன்சர் இருந்தா கூட பீரியட்ஸ் டைம்ல மட்டும் இல்லாம மற்ற டைம்லயும் கூட ப்ளீடிங் வரலாம். ஸோ அதுக்கு ப்ராப்பரான நம்ம டாக்டர்ஸ் க்ளவ் போட்டு கீழே எக்ஸாமின் பண்ணணும். அல்ட்ராசவுண்ட் மேல இருந்தும் பண்ணணும். ரெஜினால கூட ஸ்கேன் பண்ணி இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். என்னன்னு சில டெஸ்டிங் எடுத்து கூட கல்ச்சர் அமைச்சு கண்டுபிடிச்சிடலாம். இன்ஃபெக்ஷன் மருந்துகள், ஹார்மோன்ஸ் அதுக்கு மருந்துகள், உங்களுடைய யோகா, காம்னஸ், உங்களுடைய ஃபைப்ராய்டா இருந்தா அதுக்கு சில மாற்றங்கள் சொல்லுவோம். இல்லைன்னா ஃபைப்ராய்டு மட்டும் எடுக்கிற லாப்ரோஸ்கோபிக் ப்ரொசீஜர்ஸும் இருக்கு. ஃபைனலா கேன்சர் அப்படின்னா அந்த கர்ப்பப்பையை எடுத்துடுறோம், சரி பண்ணிடுறோம். முக்கியமா ஏன் இதை சொல்றேன்னா, இப்போ ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் பத்தி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஆல் கவர்மெண்ட்ஸும் வேக்சின் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் செக்ஷுவல் என்கவுண்டருக்கு முன்னாடி அந்த ஊசியை போட்டுட்டோம்னா ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் தி காஸ் ஆஃப் சர்வைக்கல் யூட்ரைன் கேன்சர்ஸ் அது சின்ன வயசுலயே தடுத்துடலாம். இந்த வைரஸ் தான் அந்த பொண்ணு உடம்புல அந்த யூட்ரஸ்ல 30 வருஷம் 20 வருஷம் இருந்து கேன்சரை உருவாக்குது. சின்ன வைட்லி அவைலபிள், ஃப்ரீயா எல்லாம் போடுறாங்க. பிரைவேட்ல சில மினிமல் காஸ்ட் கூட போடுறோம். ஸோ உங்க வீட்டில் யங் கேர்ள்ஸ் அண்ட் யங் லேடிஸ் பிஃபோர் த ஃபர்ஸ்ட் செக்ஷுவல் என்கவுண்டர், பிஃபோர் மேரேஜ் இருந்தாங்கன்னா ப்ளீஸ் பிரிங் தம். அபவ் 13-14 போட ஆரம்பிச்சிடுறோம். ஸோ அது சேஃப்டி, ஃபியூச்சர் கேன்சரும் வராது.